ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பனைமரத்தில் எப்படி கருப்பட்டி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அண்ணா வந்து பனைமரத்தில் ஏறிட்டுருக்காங்க. இதுதான் பனைமரத்தில் ஏறிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து தெளுவை வந்து நல்லா காய்ச்சிட்ருக்குறாங்க. பாவு பதத்துக்கு வரக்காக நல்லா தீயை எரித்து பாவு பதம் பார்த்துட்ருக்காங்க அக்கா. நல்லா பாவு பதம் வரக்காக கொஞ்சம் தீயை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எரிக்கணுன்னு தீயை தள்ளிகிட்ருக்காங்க. தீ தள்ளிட்டு பாவை நல்லா அலாசி விட்டு பாவானதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றுறாங்க பாருங்கள். இது பாவாயிடுச்சு. பாவானோடனே எடுத்து ஊற்றுறாங்க. எடுத்து ஊற்றிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து அங்கே கொண்டு போய் கழுவருக்கு வச்சுருவாங்க. அது கடைசியாக கழுவிக்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த டேக்ஸாவில் இருக்கிற பாவை வந்து ஆற்றுவாங்க பாருங்கள். அது கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வந்து பாவை ஆற்றுவாங்க. இதுதான் பாவு ஆற்றுற முறை. தெளுவை நல்லா காய்ச்சி எடுத்து இதில் ஊற்றுனதுக்கப்புறம் பாவை ஆற்றுறது. இதுதான் பாவை ஆற்றுறது. கொஞ்சம் பாவு ஆறுனதுக்கப்புறம் இந்த இட்லி துணியாட்டம் போட்டு இட்லி குழி மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம அப்படியே பாவை எடுத்து ஊற்றுறது. இது அப்படியே படிப்படியாக எடுத்து ஊற்றினோம்னா இட்லி மாதிரியே தான். நாங்கள் டேக்ஸாவில் ஊற்றி அது மாவு ஊற்றுற மாதிரி இது வந்து தெளுவை வந்து எடுத்து ஊற்றுறது. ஆனால் இந்த கொஞ்சம் கஷ்டம்தான் மரமேறி இது மாதிரி செய்கிறது. பாவம்தான் அவங்க. இருந்தாலும் பாருங்கள், இப்படி இந்த முறையில் தான் அவங்க தெளுவு இது பண்ணுற. இது வந்து டிசைன். இது வந்து மேலே வந்து இந்த டிசைன் போட்டிருக்காங்க. அந்த கருப்பட்டிக்கு மேலே டிசைன் ஒன்று வரும்ல, அது வந்து மீதி பாவை எடுத்து